நான்சென்ஸ். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காதும் உங்க இஷ்டம். அதவர் பொறுத்தவன் யாரு? இத காரணமா வச்சு உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எப்படி சொல்லலாம்? இத உங்க தங்கச்சி வயித்துல குழந்தைய குடுக்கறதுக்கு முன்னாடி அவன் யோசிச்சிருக்கணும். நீங்க சாயங்காலம் கூட வாங்க, அவன்கிட்ட பேசி பாக்குறேன். சம்மதிச்சானா அவனுடைய அதிர்ஷ்டம், இல்லைனா போலீஸ் கிட்ட சொல்லி முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள அனுப்பிச்சிடுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. பாவம், மனசு உடைஞ்சிருக்கிற ஒரு விதவை பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியவே இல்லையே. வாங்க மேடம், உட்காருங்க ப்ளீஸ். முதல் தடவையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இந்த வீட்டையெல்லாம் உங்களுக்கு சுத்தி காட்டணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா இது பெண்கள் இல்லாத வீடு. நம்ம மனசு எவ்வளவு சுத்தமா இருந்தாலும் பாக்குற கண்கள் தப்பா நினைக்கும். அதனால வெளியில இருக்கிறவங்க பார்வையில படும்படியா நீங்க இங்கே உட்காருங்க. நான் 1 மினிட்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த காலை கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா? 1 மினிட்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். What a nice gentleman. ஆமா. ஒரு நிமிஷம். உங்க கழுத்துல மட்டும் ஒரு தாலி இருந்திருந்தா இவன் உங்ககிட்ட தப்பா நடந்திருப்பானா? 1000 போலீஸ் ஒரு பொண்ணுக்கு கொடுக்கிற பாதுகாப்பை விட ஒரு மஞ்ச கயித்தால அதிக பாதுகாப்பு கொடுக்க முடியும். அந்த கயித்துக்கு சொந்தக்காரன் நொண்டியா இருந்தாலும் சரி, முடவனா இருந்தாலும் சரி. ஒருவேளை நான் மட்டும் இங்க வராம இருந்திருந்தா நீங்க மதிக்கிற இந்த சமூகம் ஐயோ பாவன் அனுபவப்பட்டிருக்காது. சோரம் போன விதவன் உங்களுக்கு பட்ட பேர் கொடுத்திருக்கும். அவ்வளவுதான். இப்ப கூட இதே இடத்துல உங்களை என்னால அடைய முடியும். என்னை எவனும் தடுக்க முடியாது. ஆனா நான் மதிப்பு கொடுக்கிறது கேவலம் அழிய போற உங்க உடம்புக்கு இல்ல. அப்புறம் உங்க இஷ்டம். நாளைக்கு ஆபீஸுக்கு வர உன் சீட்டை கழிச்சிடறேன். நான் ரகு பேசுறேன். ஒரு பொண்ணுக்கு அர்ஜென்ட்டா பிளட் தேவை இருக்கு. உங்ககிட்ட ஏபி நெகட்டிவ் குரூப் பிளட் இருக்கா? இல்லையா? டாக்டர் சார், என்னுடைய ரத்தம் ஏபி நெகட்டிவ் குரூப் தான். என் உடம்புல ஒரு சுட்ட ரத்தம் இல்லாம எல்லாத்தையும் எடுத்துங்க. அந்த பொண்ணு எப்படியாவது காப்பாத்துங்க. அப்படியா? வெரி குட். கமான் கமான். நான் சுயநலோடு இருந்திருந்தா உங்க ரத்தம் என் உடம்புல கலந்திருக்க அனுமதிச்சிருக்கவே மாட்டேன். இது பாருங்க, நான் உங்களை கெட்ட விட்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடி வெளியே போயிடுங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்க உடம்புல ஏன் ரத்தம்ல கலந்திருக்கு. மறுமணம் செஞ்சுக்காம உங்க சித்தி குழந்தைகளை உங்க குழந்தைகளா பாவிச்சு வாழ்க்கையில எதிர்நீச்சல் போடுற உங்க தைரியத்துக்கு நான் தலை வணங்குறேன். அடிபட்டு குத்துயிரும் குளையுருமா கிடக்கிற இந்த நிலைமையில கூட உங்களுக்கு மனதைரியங்கிற டானிக்க கொடுக்கலனா நாங்களாம் மனுஷங்களே இல்ல. உங்க தங்க ராதா கர்ப்பமா இருக்கிறதா அவன் சொன்னானே, அதெல்லாம் சுத்த பொய்யுமா? ராஜன், இங்க வா.
அதை வெளியேடு. அதையும் எடு. இவனுக்கு நேரங்காலத்து மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல. அதனால கால நேரத்தை பார்க்காம ராதா கழுத்துல தாலி கட்ட வந்திருக்கான். டேய், கட்டுறா தாலிய. என்னங்க கால்ல விழுறீங்களா? இவ்வளவு பெரிய கூட்டத்துல எப்படி உன் கால்ல விழுகிறது? ஐயோ அக்கா கால்ல. அக்காவா? சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க மேரேஜ் இஸ் பாண்டேஜ். என்ன ராஜன், உன் பொண்டாட்டி எப்போ உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போற? மிஸ்டர் விஜய், இந்த நிலைமையில என்ன தன்னந்தனியா? சாரி, நீங்க தன்னந்தனியா இருக்கிறதா நினைச்சா அது உங்க தப்பு. உங்க துணைக்குதான் நான் இருக்கனே. அக்கா, இந்த நிலைமையில நான் உன்னை தனியா விட்டுட்டேன். தாலி கட்டின புருஷன் நான் சொல்றேன்டி. அப்புறம் என்ன அக்கா கொக்கா பாட்டி? நான் தன்னந்தனியா போயிட்டு வரேன். உங்க உடம்பு குணமாகிற வரைக்கும் நான் ஒரு நாய் இந்த வீட்டு வாசல்லயே படுத்து கிடப்பேன். உங்க உத்தரவு இல்லாம உள்ள வரமாட்டேன். ஆனா உங்க உத்தரவோட உங்களுக்கு எந்த பணிவிடையும் செய்ய காத்து கிடப்பேன். அதை மறந்துடாதீங்க. வழியை கொஞ்சம் விடுறீங்களா? நான் வெளியே போனோம். உமா, நீ இப்ப இவன் அலட்சியப்படுத்திட்டு இந்த படியை தாண்டி வெளியில போனா நீ இவனை மட்டும் தாண்டி போற. அன்பை தாண்டி போற, ஆதரவை தாண்டி போற, பாசத்தை தாண்டி போற, பரிவை தாண்டி போற, கண்ணியத்தை தாண்டி போற, காதலை தாண்டி போற. நான் இவ்வளவு தூரம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறமும் நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படி நீ சொன்னா என்னால ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும். போடி. விஜய், இதோட ஜாதக ராசிக்கு இதுக்கு புருஷன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இவளுக்காக நீ ஏன்பா உன் நேரத்தை வீணாக்குற? நீ நல்ல பையன், கண்ணியமான பையன். உனக்காக 1000 பொண்ணுங்க கியூல காத்து கிடப்பாங்க. ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கப்பா. மன்னிக்கணும், நான் தெருநாய் இல்ல, ரோடா சுத்துறதுக்கு வீட்டு நாய். இந்த வீட்டு எஜமானியமாவை மட்டும்தான் சுத்தி சுத்தி வருவேன். எவ்வளவு அடிச்சு துரத்தினாலும் வெளியே போக மாட்டேன். லாரிக்காரரே, இதான் அட்ரஸ். சாயந்தரத்துக்குள்ள சாமானுங்கள்லாம் கொண்டு போய் சேர்த்துருங்க. நாங்க இப்போ பஸ்ல புறப்படுறோம். பணத்தை அங்க வந்தோடனே கொடுத்துறேன். இது பாருங்க, இந்த காலனில யாரு கேட்டாலும் எந்த ஊருக்கு போறோன்னு மட்டும் சொல்லாதீங்க. நாம ஊருக்கு போறோமாக்கா? ஆமா, திருவடந்தங்கிற ஊர்ல எனக்கு டீச்சர் வேலை கிடைச்சிருக்கு. சாந்தி, தெரியாம ஒரு பேர் சொல்லிட்டேன். நாம அந்த ஊருக்கு போல, யாருக்கிட்டையும் சொல்லிடாத. அப்ப திருவண்ணாமலைக்கு போலியாக்கா? அப்ப சரி, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்.
ஆ.